ஸோ ஹாய், இன்றைக்கி சும்மா ஒரு திடீர் பிளானாக பெர்லின் போயிட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி பெர்லினை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ அண்ணன் வந்து நம்மளை இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். அடுத்து இங்கேருந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மீட் பண்ணிட்டு அங்கே போய் சாப்பிட்டு தென் அங்கேருந்து ஊர் சுற்ற கிளம்ப வேண்டியதுதான். ஸ்பாண்டாவ் அப்படிங்கிற இதுக்கு தான் போனோம். ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. அண்ட் அடுத்த ஸ்டாப் வந்து ஸ்பாண்டாவில் இறங்கிட்டு அகைன் இன்னொரு பஸ் பிடிக்கணும். பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு சட்ட சிக்கலாகி போச்சு நண்பர்களே. ஃபால்கன்சி அப்படிங்கிற இடத்துக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும். ஆனால் நான் அங்கேருந்து வர பஸ்ஸில் ஏறிட்டேன். அதனால் பாதி வழியிலே ஏறி அண்ட் அதே பஸ்ஸு ரிட்டர்ன் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஃபால்கன்சியை பார்த்து போகுது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இறங்கி கிராஸும் பண்ணிட்டேன். சரி, எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே இருக்காங்க அண்டு அவங்க வருவாங்க. பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பெர்லின் சுற்ற போயிடலாம். வாங்க, இவங்க தான். ஹாய் சொல்லுங்க. வெல்கம் பப்பிமா. இதான் உங்கள் பேரடைஸா? சரி, வேக்கன்சி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. ஹலோ. என்னது இது? ஈரல் பெப்பர் ஃப்ரை. ஐயோ, எக்கு. அது ஒரு எக்கு. 2 எக்கா? என்னங்க ரைஸ்ன்னு சொல்லிட்டு டீ ஸ்டைல் பண்ற மாதிரி. ரைஸ் நாங்க வந்து இதுதான் இப்படி ஃபில்டர் பண்ணுவோம். சோ இதுதான் ரைஸ். இதுங்க எக் வந்து நான் ஓடு. சரி. பிரேக்ஃபாஸ்ட் ஜென்னியோட புரோட்டீன் ரிச் ஃபுட். போங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, நீங்க சாப்பிடுங்க. மொத்தமே எனக்கு தானா? அப்புறம் எதுக்குங்க கிள்ளிட்டு இருக்கீங்க? அள்ளி வைங்க. ஜெர்மனியில் முதல் வீட்டு உணவு. ஐயோ, எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ஏதோ சால்ட் வேணுமா? இல்ல கரெக்டா இருக்கு. நாங்க வந்து இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கோம். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு மணி 12 மணிக்கு இப்போ தான் முடிஞ்சிச்சு. குக் பண்ணி கொடுத்ததுனால முடிஞ்சிச்சு. இப்போ டைரெக்டாக லஞ்சுக்குள்ள இருக்க அஞ்சப்பர் செட்டிநாடு ஹோட்டல் போகிறோம். வயிறு அதுக்காகவே 2 நாளாக காய போட்டுருக்காங்க. இதுக்காகவே நான் வயிறை காய போட்டு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. இப்போ போகிறோம், சாப்பிட்றோம். நாங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ஒரு சாப்பாட்டுக்காகவே நாங்கள் எவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கேட்காது, சத்தி கத்தி பேசணும். அப்போ நீ பாட்ஸ்டாமர் பிளாட்ஸா வந்துட்டோம். அடுத்து நான் கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலாக நான் இந்த பையனை எதுக்கு கூட வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஒரு நடமாடும் கூகுள் மேப். தம்பி, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 300 to 500 மீட்டர்ஸ். இதுக்கு தான் இந்த பையனை கூட வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நடந்து போகிறதுக்கு இதுக்கெலாம் அதெல்லாம் இல்லை. வழி சொன்னா எரும மாடு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பை சொல்லி நான் 30 நிமிஷம் நான் லேட்டு. ஸோ ஃப்ரண்ட் கேமரா காட்டினாதான் இவங்க இருக்க ஹைட்டுக்கு தெரியுவாங்க. அதனால தான், வேற எதுவும் இல்லை.
இவன் என்ன எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இவனோட பவர் பேங்கை நான் தூக்கிட்டு வரணும், இவனோட குப்பை தொட்டியை என் பேக்கில் வைக்கணும். இதுக்கு தான் வந்து இந்த ஓரம் போகாத ஏற்றிட போகிறான். 750 மீட்டர்ல 750 மீட்டர் 750 மீட்டர் தான். 750 மீட்டர். அந்த பையனை பாருங்க. எங்கே போனாலும் இந்த ஸ்கூட்டர்காரனுங்க தொல்லை தாங்க முடியல. நம்ம ஊரில் பிள்ளைங்க, இங்கே இவனுங்க. இல்லை, நான் என் ஐ லெவலில் வச்சாலே நீங்கள் தெரியல. எங்க வந்துருங்க? இதோ இங்க இருக்குது. ஓகே, பாய் பாய். சாப்பிட்டு முடிச்சாச்சு, நடந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் போட்ஸ்டாமர் பிளாட்ஸாக்கு வந்து ட்ரெயின் பிடிக்க போனோம். இங்கே ஒருத்தி நடக்கவே முடியாமல் வந்துட்டு இருக்கிறா. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கூப்பிட்டு வந்துட்டோமே, சரி என்ன பண்ணுறதுன்னு நானும் கூட நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அதோட சேர்த்து எடுக்கிறது விட்டுட்டு இப்போ ட்ரெயின் போனதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஸோ அஞ்சப்பரில் சாப்பிட்டு அடுத்து பஸ் ஏறியாச்சு. ஜெர்மனியில் இருக்க ஈஸ்ட் சைடு கேலரி அப்படிங்கிற பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட், இல்லை கரெக்டு கரெக்டு தான். இங்கே ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டில் நம்ம இருக்கோம். நாங்கள் இப்போ தான் ஈஸ்ட் சைடு கேலரிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வெஸ்ட் சைடும் இங்கே பார்க்கலாம். எப்படி என்னோட விலாக் ஈஸ்ட் சைடு, இது வெஸ்ட் சைடு. இங்கே வந்து நாங்கள் இப்போது சும்மா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகி அங்கே இங்கே எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சு கடைசியில் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே இது தண்ணி, இது ஜெனி, இதுதான். இதெல்லாம் எடுத்தியா பிளேஸ்லாம் கவர் பண்ணியா? எடிட்டர் கட் பண்ணிடு. நோ நோ நோ, இதெல்லாம் வரணும் விலாகில். கோக்ஸ் சாப்பிடலாமா? கழுத பொதி மூட்டையை சுமந்த மாதிரி இருக்குது இந்த பேக். எப்போ பார்த்தாலும். ஃபேண்டாவா கோக்கா? ஃபேண்டா மறந்துட்டு வந்துட்டேன். ஏல யாரப்பா இவன், மறந்துட்டு வந்துட்டேன். ஃபேண்டா எனக்கு இந்த கோக் நீ குடி. வெயில் அடிக்குது, சன்ஸ்கிரீன் கூட நான் போடல, நீ கருப்பாயிருவேன். தங்க ரதம் மாதிரி செவன்னு இருந்தீங்க, வெயில் பட்டு கருத்து போயிட்டீங்க. அழகா எல்லாரும் வந்து பாத்தீங்களா, டிஜே கப்பல் ஜமுக்கான்னு வராங்க, ஆடிக்கிட்டே வராங்க பார்ட்டி. நாங்கள் அங்கேருந்து ஆடாமல் கரையிலேருந்து ஆடுவோம். என்ன இடல என்னத்துக்கு எடுப்பேன்? எடு நம்மள டோலிஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. சரி, நான் வந்து இந்த vlogல பேசலாம் அப்படினு இருக்கேன். குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி? சாபாக பெருதா. சரி, இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஈஸ்ட், இது வெஸ்ட். நான் கரெக்டா தான் நான் சொல்றேன் இல்ல ஈஸ்ட் வெஸ்ட் தப்பா சொல்றேனா? சூரியன் மறையுது, சூரியன் மறைஞ்சா அது வெஸ்ட்னு தெரியும். எனக்கு தெரியாது, சூரியன் படிக்கல. ஆக்சுவலா நான் படிக்கல. சூரியன் மறையறது வந்து வெஸ்ட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெர்லினில் ஈஸ்ட் சைடு கேலரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். அண்டு முக்கியமாக இந்த இடத்துல எங்கே இருக்கோம் அப்படின்னா பெர்லின் வால் அதுக்கிட்ட இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வாங்க. நீங்கள் பார்க்குற வால், இது ஒரு வால் இருக்கும், அண்டு இந்த பக்கம் இன்னொரு வால் இருக்கும். 1961 கட்டப்பட்டது இந்த வால். ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கிறதுக்காக இந்த வால் கட்டியிருக்காங்க.
இந்த வாலுக்கும் நடுவில் நிறைய பார்ப்டு ஒயர்ஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அண்டு ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து யாரும் வெஸ்ட் ஜெர்மனிக்கு தப்பிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வால் முக்கியமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா இப்படி இதிலேருந்து தப்பிச்சு வரவங்களை ஷூட் பண்ணி அந்த இடத்துலையே கொன்றுவாங்க. அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கல் க்ரைசிஸை தடுக்கிறதுக்காக இந்த பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்பலாம் இல்லை, 1989, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பெர்லின் வால் வந்து டெமாலிஷ் பண்ணாங்க. அது வரைக்குமே இது வந்து ஒரு ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிக்கக்கூடிய ஒரு மேஜர் பாயிண்ட்டாக தான் இந்த வால் இருந்தது. அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை நினைவு கூர்ற விதமாக இன்னுமே இந்த சுவரோட ஒரு பகுதியை வந்து அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சைட்லேருந்து அண்டு சுற்றியுமே இருக்கும். அண்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினைவு கூர்ற விதமாக இந்த சுவரில் கிராஃபிட்டி ஓவியங்கள் இங்கே தீட்டப்பட்டிருக்கும். அண்டு நீங்களும் அதை பார்க்கலாம். கிராஃபிட்டி ஓவியங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரே மூலயமா வரையப்படக்கூடிய ஓவியங்கள் தான். இதெல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் மூலயமா வரைஞ்சிருப்பாங்க. அண்டு கிராஃபிட்டி ஓவியர்கள் எல்லாமே ஒரு ரெபல்லியஸ் நேச்சரோடையும் ஒரு ரெபல்ஸாகவும் பார்ப்பாங்க. ஒரு போராட்டக்காரர்களாக தன்னை தாங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க அண்டு உருவகமும் செஞ்சுக்குவாங்க. ஸோ தங்களோட போராட்ட குணத்தையோ அல்லது தங்களோட எதிர்ப்பை வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கிராஃபிட்டி ஓவியங்களை இந்த வால் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அண்டு ஆமாம், இங்கே வந்து டோட்டலாக இந்த வால் வந்து இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த வால் எகிரி குதிச்சாக்கா அப்படி ஒன்றும் இது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. இந்த வால் எகிரி குதிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும். இந்த 10 அடி எகிரி குதித்தாலுமே இங்கே பார்ப்டு ஒயர்ஸ் இருக்கும். அப்படியே பார்ப்டு ஒயர்ஸ்லாம் தாண்டாலும் அகைன் 10 அடி இருக்கும் இன்னொரு வால். அதை தாண்டினாலுமே சுட்டு கொண்டு போடுவாங்க. ஓகே, இப்போ அதே அந்த ரிவர் பற்றியெல்லாம் ஒரு மயிரும் தெரியாது. நல்லா இருக்குல்ல அது? ஜூம் பண்ண முடியுமா அவங்க இது? பண்ணலாம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் குட். ஃபைனலாக பிராண்டன்பர்க் கேட்டுக்கு வந்துட்டோம். சன் செய்திகளுக்காக உங்கள் சங்கர் ராஜா. நண்பர்களே, இதுதான் பிராண்டன்பர்க் கேட். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. எஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடைசி பிளேஸ். அதேதாங்க. என்ன கவரே பண்ண மாட்டேங்கான். இருங்க, நான் பேசி அவன் ஹைட்டுக்கே அவன் எடுக்க கையை நீட்னா மறைஞ்சு போயிடுறாங்க. நான் என்னங்க பண்றது? வயிற்றுக்கு கிட்ட வச்சாதான் இவன் தெரியறாளே. நான் என்ன பண்ணட்டும்? என் கை சரி இப்படி நீட்னாக்க காணாம போயிடுறா. பெர்லினோட ஒரு நாள் ட்ரிப்பு இதோட முடிவடையுது. நாம் போயிட்டு இதுக்கு மேலே ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில் நேரமாக ஊர் பார்த்து போக வேண்டியதுதான். அண்டு பெருசாக எதுவும் கவர் பண்ணல இன்றைக்கி. ஏன்னா ஒரு நாளில் நம்ம பிளான் பண்ண இடம் எப்படி போகணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அதனால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி. சும்மா 1-2 தான் கவர் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவோம். அன்னைக்கு வந்துட்டு மீதி இருக்கிற இடமெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். 12 யூரோக்கு 3 சுவனீர் 12 யூரோ. ஹாய், ஹலோ, வெயிட்.
Come here. Come. Yeah. Hi. Where are you from? India. Oh my Yeah. god, really? Yeah. You're a tourist in here in Germany? No, I'm living in Germany in Leipzig. Yeah, I'm just making YouTube videos. Yeah. Oh, you're making YouTube Yeah. videos? Yeah. Oh, give me your name. No, I'm just You're yeah. just okay, but it's like more you can- Instagram or it's like YouTube? Both. Both? Okay. You can follow me on Instagram. Okay, wait. It's more in my regional language. Don't worry, but It's okay. Yeah, I found you. Okay, I follow you. thank you. Nice. And yeah, you can find my YouTube page in this. Okay. Thank you. Nice. And please say hi. Hi. Yeah. Okay. See you. அதாவது பொறாமையில் ஒருத்தங்க வந்து அவியறது வயிறு எரியறது பார்த்துருக்கிறீங்க, கருகிறது பார்த்துருக்கிறீங்களா? அப்படி தெரியும், இப்படி இருக்கும். அது பேசாது, யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசினா போதும். ஓகேவா? வேற எதுவும் ட்ரை பண்ணலாம். அட வா, ஃபீல் பண்றா. போ, நீ வேணா போப்பா, போ. ஒண்ணு வந்து பேசு, நான் திருப்பி பேசுனேன். அதுக்கு நீ இது வந்து அது நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி இல்ல. this is யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சு, என்ன பண்றீங்கன்னு கேட்டு நான் யூடியூப் பண்றேன்னு. அப்படியா, காட்டுங்க அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு பத்திக்கிட்டே எரியுது, பாத்துக்க. அவ்வளவுதான், போ. பஸ் வச்சிடணும்.